மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல் காரணமாக இலங்கை வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருது. அதில் மிக முக்கியமானது ஒன்று இந்த விமானத்துறை. அது சார்ந்த ஒரு செய்தியை வந்து இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையமும் சரி, இலங்கை சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியும் சரி, முக்கியமான செய்தியில் இலங்கை வாழ் மக்களுக்கும் வெளிநாடுகளில் வாழ்கிற இலங்கை வாழ் மக்களுக்கும் வெளியிட்டிருக்காங்க. அந்த தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த செய்திகள், தகவல்கள், அதோட விமானங்களில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணுமெண்டா இந்த சேனல் தான் உங்களுக்கான சரியான சேனல். வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலில் விமானத்துறை சார்ந்த செய்திகள், தகவல்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும்தான் பகிரப்படும். மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழல் காரணமாக நிறைய நாடுகள் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக 3000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் வந்து தினசரி ரத்து செய்யப்படுது. அதில் 2000 விமானங்கள் வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ளேயே நடக்கிற டொமஸ்டிக் சர்வீஸ்கள். இன்டர்நேஷ்னல் சர்வீஸ்ன்னு பார்க்கல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்படுது. இலங்கையில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 34 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுது. இதுவரைக்கும் 115க்கும் மேற்பட்ட சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படின்னாலும் இந்த யுத்தம் வந்து இலங்கைக்கு நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி நிறைய பாதிப்புகளை வழங்கியிருக்குது. இலங்கையிலிருந்து யூரோப்புக்கு போகிற ஆட்களுக்கும் சரி, ஆப்பிரிக்காவுக்கு போகிற ஆட்களுக்கும் சரி, ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் தான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ மத்திய கிழக்கு குறிப்பாக வந்து துபாய், கட்டாரில் தான் இருந்தது. இந்த 2 நாடுகளுக்கான பயணங்கள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால யூரோப்புக்கு போகிற ஆட்களுக்கும் நிறைய இன்னல்கள் எதிர்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பாக லண்டனுக்கு வந்து டிரெக்ட் ஃப்ளைட் மாற்று வழிகள் ஊடாக விமானங்கள் விடப்பட்டிருக்குது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுது. அது சார்ந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக சவுதிக்கும், கட்டார், துபாய் போன்ற குவைட்டுக்கும் வந்து நேரடி விமானங்கள் முழுசாக நிப்பாட்டப்பட்டிருக்குது. அது மறு அறிவித்தல் வர மட்டும் நிப்பாட்டப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாடுகளுக்கு போகிற ஆட்கள் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ஏஜென்சி அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி விமானம் இருக்குதா அது சார்ந்த தகவல்களை வேண்டிக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கட்டுநாயக்க விமான நிலையம் இந்த டென்ஷனான ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக பொதுமக்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பரும், ஒரு ஃபோன் நம்பரும், வாட்ஸ்அப் நம்பரும் வந்து போட்டிருக்காங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் கீழே பார்க்க முடியும். இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய விமானம் வந்து எப்போ ப்ராப்ளம், இன்னும் இல்லை என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன ஸ்டேட்டஸ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான சூழலில் ஒரு யுத்தம் நடந்தால் இலங்கைக்கு மட்டும், அந்த யுத்தம் செய்கிற நாடுகளுக்கு மட்டும் இல்லை, அதை சார்ந்து உலகம் ஃபுல்லாக இந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற அத்தனை நாட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாதிப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 35 விமானங்கள் ஒரு நாளைக்கு ரத்துன்றது எத்தனையோ மில்லியன் வந்து எங்களுக்கு இழப்பை தரக்கூடியது. குறிப்பாக வந்து யூரோப்லேருந்து இப்போ தான் இந்த கடந்த 2 மாதங்களில் பார்த்திங்கன்னா 5 லட்சம் டூரிஸ்ட் வந்துட்டாங்க. இது 2018, இது ஒரு ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட். 2018 தான் இது மாதிரி நடந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் இவ்வளோ ஹையாக போயிட்டோம். எங்களுக்கு இதனால் இவ்வளவு அந்நிய செலாவணி வருது, இவ்வளவு டாலர் கையிருப்பு அதிகரிக்குது. இப்படியெல்லாம் இந்த செய்திகளை இப்போ இந்த கடந்த 2 மாதத்திலே பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு யுத்தத்தால் இது வந்து எங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்படியே அடிபட்டு போகுது. அதோட பெட்ரோல் பிரச்சனை வரப்போகுது. இப்படி எவ்வளோ பிரச்சனை. இந்த சேனலில் நாங்கள் விமானம் சார்ந்து கதைக்கிறனால அந்த டாபிக் எதுவும் போயிடல. பட் ஒரு உதாரணமாக சொல்கிறது தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ நிறைய பாதிப்புகளை வந்து இதனால் எதிர்கொண்டு கொண்டிருக்கோம். எது எப்படி இருந்தாலும் இதெல்லாமே வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு பிரச்சனைகளை நான் மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள மக்கள், இலங்கை மக்களே கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அங்கே இருக்கணும். அந்த மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும். அங்கே வாழ்கிற அந்த முஸ்லீம் அரபு மக்களும் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கணும். அவர்களும் எல்லா மனிதர்களோட எல்லாருமே உயிர் தான். அதனால் அந்த நாடுகளில் அங்கே ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் இல்லாமல் போய், போர் முற்று முழுதாக இல்லாமல் போய் அங்கே மீண்டும் அமைதியும் சமாதானம் நிலவி முன்பு இருந்தது போலவே சுபிட்சத்தோடு இருக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நாங்களும் இந்த வியான்சா பிளேன் ஸ்பாட்டர் சார்பாக இதை பார்க்குற மக்கள் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம்.